Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 7288. भारत माता की 1967 துவங்கி தமிழகத்திலே தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இடைப்பட்ட காலத்தில் மரியாதைக்குரிய புரட்சி தலைவருடைய ஆட்சி இருந்தபோதும் மாண்புமிகு அம்மா புரட்சி தலைவி அவருடைய ஆட்சியின் காலத்திலும் அதற்கு பின்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலும் தமிழகத்திற்கு கிடைத்த இடைவெளி தவிர்த்து இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஊழல் நிறைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றியே தீர வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தோடு இங்கே கூடியிருக்கின்ற என் தாமரை சொந்தங்களே, உங்களை இங்கே சந்திக்க வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அருமைக்குரிய தலைவர் அமித்ஷாஜி அவர்கள் இன்னும் சிறிது நேரத்திலே இங்கே வருகை தர இருக்கின்றார்கள். இன்றைய தினம் தமிழக அரசியல் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு தினமாக அமைய இருக்கின்றது. காரணம் என்ன என்று சொன்னால், அடுத்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்பதை மிக தெளிவாக நாம் உணர்ந்திருக்கின்றோம். தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல் நிறைந்த இந்த ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற இந்த ஆட்சி, போதைப் பொருட்கள் நிறைந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தொடர்வதை இந்த அளவுக்கு தமிழகத்திற்கு நன்மை என்பதை தமிழக மக்கள் புழுக்கத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கடமையில் இருந்து நாம் தவறுவோம் என்று சொன்னால் தமிழக மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக அது அமைந்துவிடும். எனவே இன்று நாம் இங்கே கூடியிருக்கும் போது ஒரு வைராக்கியத்தோடு உறுதிமொழியோடு இங்கிருந்து செல்ல வேண்டும். 2012ஆம் ஆண்டு தாமரை சங்கமம் இதே அன்னை மீனாட்சியுடைய இந்த மதுரையிலே நடைபெற்ற போது நாம் உறுதிமொழி எடுத்தோம். மத்தியிலும் மாநிலத்திலும் தாமரை ஆட்சி மலர்ந்திட வேண்டும் என்று சொல்லி மத்தியிலே 2014ஆம் ஆண்டு நம்முடைய அருமைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சி தொடங்கி இன்று வரைக்கும் உலகம் இயக்கக்கூடிய வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 26 சட்டமன்ற தேர்தல் நமக்கான தேர்தல், தமிழகத்தினுடைய விடிவுக்கான தேர்தல். இந்த விடிவுக்கான தேர்தலில் நம்முடைய முழு பலத்தையும் பயன்படுத்திக் கொண்டு நாம் உழைக்க வேண்டும், வெல்ல வேண்டும் என்று கேட்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.